SS Music presents Super Women Awards 2025 March 2nd Sundar Studios Chennai. ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃப்ரீ பாஸஸை புக் பண்ணுங்க. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. கொடுத்துருக்காங்க, பட் இது அடல்ட் ஃபிலிம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஜாலியாக சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு படம். எங்கேயா நடந்திருக்கும் இந்த விஷயம், நடந்திருக்கு அந்த மாதிரி இருக்கிற இதுதான். பட் என்னென்னா இது கதைன்னு சொல்கிறத விட இது வந்து இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு ஃபிலிம். ஆக்சுவலி 25 நாள் நேரில் இப்படி உட்கார வச்சு நடிச்சிருக்கோம். அவங்க கண்ணை பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? அவார்டு வரலன்னா கூட அவங்க கிட்டேருந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ரிவார்டு வரும். நீங்கள் கொடுப்பீங்களா ரிவார்டு? ஓகே, ஒரு செகண்ட் விட மாட்டாங்க. நாங்கள் ஷார்ட்டில் இல்லைனாலும் ஹீரோயின் இல்லைன்னா நான் ஷூட் பண்ண மாட்டேன். டேரக்டர்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன், அவங்க இருந்தால் தான் என்னை கூப்பிடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல நானும் வெயிட் பண்ணுறேன். நானும் அதுதான் சேம், கொஞ்சம் மாற்றி அவங்க இருந்தால் என்னை கூப்பிடாதீங்க. இப்போ ஹீரோயின்ஸ் இருக்காங்கன்னு வைங்க, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நாங்கள் தான் தெரியும். ஏன்னா அவங்க திரும்பி பார்க்குற இடத்துலலாம் நாங்கள் போய் நிற்போம். எப்படி நான் அண்ணன் சமாளிக்கிறீங்க நீங்கள் வீட்டில் எல்லாம் பண்ண அடிப்பாங்களே. ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து படம் பார்த்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன கமெண்ட் பண்ணார்? ஒரு மைக்கேல் மதன காமராஜன் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு. இட்ஸ் அ குட் திங். கூட ரீசெண்டாக குட் பேட் அக்லி வந்திருக்கும், ஆனால் பார்த்துருப்பாரு நீங்கள் டீசர்லாம். இதுதான் வந்து அவர்கிட்ட இருந்து ஆஸ் அ ஃபேனாக நாங்கள்லாம் எதிர்பார்க்குறது. அது வந்து பயங்கரமாக பண்ணிட்டார். ஒரு வில்லனிக்காகவும் இருக்குது, மாஸாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு 2 பேருக்கு. நீங்க தான் சொன்னீங்க நேத்து, டோன்ட் டெல் பீப்புள் ஐ அம் மேரிட். கல்யாண மாலை மீன்ஸ் மேரேஜ் ப்ரப்போசல் மாதிரி போயிட்டு. ஓ, to an already married man. பெருசு டீமை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது டீசர் பார்க்கும்போது வந்துட்டு என்ன ஏதோ எல்லாரும் அப்படியே ஒரு குளத்தை வந்து எட்டி பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்களே, வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கிங்ஸ்லி அவர்கள் டைலாக் சொல்கிறாரு, செத்தா இப்படி சாகணும் அவங்க அப்பா மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் தான் எங்களுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டார் அவர் அப்படின்றது தான் எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஆஃப்டர் 24 hours 48 hours அந்த டீசர்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒன்றும் புரியல. ஃபாண்ட்டை பார்த்தேன், பெருசு ஃபாண்ட்டை. அதுக்கப்புறம் போஸ்டர் பார்த்தேன், ஸ்டாண்டி பார்த்தேன். ஸ்டாண்டியில் பார்க்கும்போது அங்கே வச்சுருக்காருப்பா, அதாவது ஏதோ சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே தான் கரெக்டாக இருக்குது, கதையே இங்கே தான் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணிங்க. ஐ வாண்ட் ஸ்டார்ட் வித் டைரக்டர் சார்லேருந்து. சார் சொல்லுங்கள் சார், எப்படி அந்த க்ரியேட்டிவ்னஸ்? அதான் நீங்கள் கதையை கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த இதில் தான் அந்த ஒரு ஒரு சாவு நடக்குது, அதை சுற்றி நிகழும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அந்த குடும்பம் எப்படி அதை அவங்களுக்கு அது பெரிய துயரமான சம்பவம் பார்க்குற எங்களுக்கு வந்து ரொம்ப சிரிப்பாகவும் ஜாலியாகவும் இருக்கும். எப்படி அதை அந்த பெரியவரை வந்து அடக்கம் பண்ணுறாங்கிறது தான் கதையே. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏன் அப்படி பார்க்குறாங்கங்கிறது நீங்கள் படத்தை பார்க்கணும். March 14th அப்போ தான் தெரியும். இல்லை, இந்த மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்காங்க, நரேட் பண்ணுறாங்க நான் உங்ககிட்ட. ஸோ நீங்கள் நடிக்கலாம் அப்படின்றது ஒரு கால் இருக்கும்ல, ஒரு டேரிங் அட்டம்ப்டாக பார்த்தீங்களா? இல்லை ஓகே ஒரு அடல்ட் ஃபிலிம்ன்றாங்க, பட் ஆனால் எங்களுக்கு அது டீசரில் கன்வே ஆகலை. நீ படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ சம்பவம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கொடுத்துருக்காங்க, பட் இது அடல்ட் ஃபிலிம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஜாலியாக சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏதோ ஒரு விஷயம் புதுசாக சொல்லணும்ல, ஒரு எங்கேயா நடந்திருக்கும் இந்த விஷயம், நடந்திருக்கு அந்த மாதிரி இருக்கிற இதுதான். பட் என்னென்னா இது கதைன்னு சொல்கிறத விட இது வந்து இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு ஃபிலிம். ஆக்சுவலி டென்டிகோ அது டைட்டிலே எனக்கு இப்போ தான் தெரியுது, இந்த 2 நாள் இன்டர்வியூவில் தான் தெரியுது. அந்த படமே வந்து பார்த்தோம் நாங்கள், ரொம்ப ஹிலேரியஸாக இருக்குது. அதான் வந்து என்ன சொல்லுது, ஒரு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் தேட்டரில் உட்கார அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா ஃபேமிலியாக ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த மாதிரி படம் ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணால் தானே புதுசாக இருக்கும். அப்போ தானே வந்து தேட்டரில் பெரிய கலெக்ஷன் வரும். அதுக்கு தான் பெருசுன்னு வச்சுருக்கோம். சிறப்புண்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்ட்ராப் எல்லாமே நீங்கள் தான். நோ பேப்பர் நோ பென் பட் யூ ஸ்டில் ட்ரா மை அட்டென்ஷன். தேங்க்யூ. நோ பேப்பர் நோ பென் ஸ்டில் ட்ரா அட்டென்ஷன். லைக் ட்ரா வேர்ட் பிளே, லைக் பெருசு. எந்த பேப்பரும் பெண்ணும் இல்லாமல் அவங்க அட்டென்ஷன் அப்படி கிராப் பண்ணுறாங்க, அப்படி சொன்னேன். கண்ணில் எஸ் யா. அதாவது இப்போ இந்த இன்டர்வியூவில் யாருக்கு போட்டி இருக்குன்னா, எனக்கும் சுனில் அண்ணனுக்கு தான் பெரிய போட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து மைக் ரோல் பண்ணக்கப்புறம் செக் சொல்லல, நிகாரிக்கா அப்படின்னு தான் சொன்னார்.
5 நிமிஷத்துலேயே வந்துட்டு நீங்கள் வந்து வித்தவுட் பென் வித்தவுட் பேப்பர் ஷீ இஸ் சம்திங் ஸ்பெஷல். எஸ், நாங்கள் 25 நாள் நேரில் இப்படி உட்கார வச்சு நடிச்சிருக்கோம். அவங்க கண்ணை பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அவங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன். டெஃபினட்டாக அவார்டு வரலன்னா கூட அவங்க கிட்டேருந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ரிவார்டு வரும். நீங்க கொடுப்பீங்களா ரிவார்டு? ஓகே. ஆனால் இது ஒரு மியூசியம் இல்லைல்ல, இது ஒரு மியூசியம் இல்லைல்ல, ஏன்னா அவங்க ஒரு ஆர்ட்டாக இருக்காங்களே, யூ ஆர் ஒர்க் ஆஃப் அன் ஆர்ட். எதுக்குங்க நீங்க இப்படி பண்றீங்க இப்போ? தேங்க்யூ. அவ்வளோதான். நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்களா? பிகாஸ் நாங்கள் நிறைய அந்த உங்கள் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்க்கும்போது திட்டணுமா அவங்கள? திட்ட வேண்டாம். அந்த மாதிரி ஒரு காமிக்கலாக ஒன்று சொல்வீங்களா, டே கோடா கோ ஸ்டடிடா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி ஏதாச்சும் திரும்ப அதே சொன்னா ஜோக்கா இருக்காதுல்ல. ஒரு தடவை அது ஃப்ளோல வந்தா ஜோக்கு. எல்லாரும் அதே ஆன்சரை எடுக்க ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர் கொடுக்குறேண்ணா. ஷோ முடியறதுக்குள்ள டிஃப்ரெண்ட் ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ எல்லா இடமும் நீங்கள் தான் இருக்கீங்க. இதே முரளி படத்தோட ப்ரொமோஷனில் பேசும்போது கூட சூப்பராக ஒன்று சொன்னீங்க. வேலண்டைன் கேட்கும்போது கோடா வீட்டில் அவங்க அம்மா கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவேன் அப்படின்னா சொல்லி பயங்கர வைரலாக போச்சு. அண்ட் எப்படி பெருசு டீமில் வந்து கேஸ்ட் ஆனீங்க? அவுட் ஹேப்பன்ட்? I auditioned for it and Balaji sir, who's the writer for this film, அவங்க என் வீடியோஸ் ஜார்ட் இண்டியன் டைம்லேருந்து பார்த்துருந்தாங்க. and when I was 16-17 இந்த ஃபில்ம் எடுத்துகிட்டு வந்து இந்த ரோல் ஐ திங்க் யூ வில் பி ரியலி குட் ஃபார் இட் சொன்னால் எனக்கே கொஞ்சம் ஐ வாஸ் லைக் ஹவு வில் ஐ பி குட் ஃபார் திஸ் ரோல். But I auditioned for it. Director sir liked it, I think. Did you? Yeah, okay. He liked it and okay சொன்னேன்னா. And I really liked the story. நான் ரீல்ஸில் பண்ணுறது வெரி PG-13 காமெடி. இது ஒரு இட்ஸ் டார்க் காமெடி. the treatment is different and usually a sad situation like a funeral அது இமோஷ்னலாக அதான் இதை காமிப்பாங்க. பட் different treatment இல்லை இது. It reminded me of death at a funeral, but it's not at all like death at a funeral. And it's one of my favorite films, that one. So this one, even the premise of it being around a funeral and such a dark concept, I really wanted to jump onto it and I'm glad I get to do it. சூப்பருங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? வைப்ரண்ட்டாக எல்லாருமே வெல்கம் பண்ணுறது? இப்படி தான் ரேகிங் பண்ணுறாங்கங்க எல்லாரும். இப்படி தான் ரேகிங் பண்ணுறாங்க இந்த செட்டில். இவங்க ஒரு ஹீரோயினா, ஒரு மனுஷனா, ஒரு ஹேண்ட்ஸம் ஆக்டர். ப்ளீஸ் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லை மிஸ் பண்ணல. நான் டே ஒன்லேருந்து பெரிய ஃபேனுங்க அவங்களுக்கு, பெரிய ஃபேன். ஐ வில் எவர் ரிமைன் லைக் தட். யூ வில் செரிஷ் தி மொமெண்ட். 24 days யூ வில் செரிஷ் இட். எஸ். காம்போவை பற்றி சொல்லுங்கள். எப்படி இவங்க 2 பேரும் இப்படி கேஷ் பண்ணுறதுக்கு ஐடியா வந்தது? அந்த ஒரிஜினல் பார்க்கையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அண்ணனும் தம்பியும். அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. கார்த்தி சுப்ராஜ் சஜஸ்ட் பண்ணார் இந்த மாதிரி. இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணாவையும் வைபவையும். ஏன்னா ஆக்டிங் ஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு படத்தில். காஸ்டிங் அண்ட் அவங்களோட ஸோ ஒரு அண்ணன் இப்படி தான் இருக்கணும், ஒரு தம்பி இப்படி தான் இருக்கணும்னா பர்ஃபெக்டாக 2 பேரும் அதில் ஃபிட் ஆனாங்க. அண்ட் ஸ்பெஷலி வைபவோட அந்த ஆக்டிங் ஸ்பெஷலி காமெடி வந்து எனக்கு ரொம்ப ஐம் அ பிக் ஃபேன். அந்த கரெக்டான ஒரு மீட்டரில் திருப்பி அதே தான் சொல்கிறேன். ஒரு ஓவர் ஆக்டிங் இல்லாமல், ஒரு அண்டர் பிளே இல்லாமல், ஒரு சட்டிலாக ஒரு கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசித்து பார்த்துருக்கேன் அவரோட சில படங்கள். அப்போ எனக்கு இதுக்கு அந்த தம்பி இப்படி தான் இருப்பான், என்னோட அதுலேயும் அப்படி தான் இருந்தான் ஒருத்தன். அதுக்கு அப்படியே கரெக்டாக ஆப்டாக இருந்தார். அதே பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி. சிமிலர்லி அண்ணா இஸ் அ குட் ஆக்டர் எனி ரோல். ஸோ எனக்கு அண்ணா வர்றவங்கள எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. இதுலேயுமே ரொம்ப ஒரு அண்ணா எப்படி இருப்பாரோ ஒரு குடும்பத்தில், ஒரு தம்பி எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி 2 பேரும் பிகாஸ் ஆஃப் ரியல் பிரதர்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி படத்துலேயும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு மூத்த அண்ணன் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அதை எப்படி சமாளிப்பார், சின்ன தம்பி எப்படி அதை கேஷுவலாக எடுத்துக்குவாருங்கிற மாதிரி அண்ணன் அதை கரெக்டாக கொண்டு போவார், தம்பி அதை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்குவார். அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அண்ணன் தம்பிக்குள்ளே நல்லா இருந்தது இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். ஐ டோன்ட் திங்க் வேறு யாரும் இந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு கிடைச்சது இந்த 2 பேரும் எனக்கு கேட்டு நானும் விருப்பமான 2 பேர் எனக்கு வந்ததுனால அது ரொம்ப நல்லா ஆப்டாக இருந்தது. சூப்பர். அதாவது 2 துருவங்களையும் இந்த படத்தில் நீங்கள் தான் முதல் நினைச்சிருக்கீங்க. ஆமாம். அண்ட் அண்ணாவை வந்து நீங்கள் சின்ன கேரக்டர்லாம் அண்ணா வந்தாலும் மாதம் வருவார். டாக்டர் அண்ட் அது இதெல்லாம் இதில் வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ். ஆமாம். இதில் வந்து த்ரூ அவுட் அண்ணா வராரு. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. வித் வைபவ் சார் அண்ணாவும் கலக்கியிருப்பாங்க படத்தில். நீங்கள் படத்தை பார்க்கணும், அப்போ தான் தெரியும் எவ்வளவு ஒரு 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு. நெல்சன் அண்ணா வந்து பேர் போன ஒரு டார்க் ஹிலரியஸ் காமெடிஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு
ஸோ அவருடைய பட்டலேருந்து நீங்கள் நிறைய அவருடைய இதெல்லாம் பண்ணும்போது இப்படி உட்காந்துட்டு இல்லை புரியல அப்படின்லாம் சொல்லும் போது எங்களுக்குலாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ இவர் நரேட் பண்ணும்போது இவர் அணுகிற விதம் இருக்குல்ல, இந்த மாதிரி காமெடி இந்த சென்ஸில் போகலாம், இப்படி போகலாம், இவ்வளோ செட்டிலாக இருக்கலாம், டைலாக் டெலிவரி இப்படி இருக்கலாம் அப்படின்னும் போது எப்படி இருந்துச்சு அந்த மேக்கிங்காக இருக்கட்டும், ஒர்க்கிங் பண்ணும்போது? அது இது ஒரிஜினலாக வந்து அவர் ஸ்ரீலங்கன் லாங்குவேஜில் பண்ணியிருக்காரு. டக்குன்னு அந்த பேர் வரல எனக்கு. டென்டிகோ. அந்த ஃபிலிமை வந்து ஃபஸ்ட்டு காமிக்கும் போது நம்மளுக்கு லாங்குவேஜ் புரியலனா கூட அவ்வளோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும் படம். செம்ம ஃபன்னாக இருக்கும். அது படம் பாருங்கள் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு. படம் பார்த்ததுக்கப்புறம் இது ஏன் எனக்கு காமிச்சிங்கன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் ஓகேண்ணா இது படம் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, சூப்பராக இருக்குங்க, பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலான்னு. நானும் பிரதர் 2 பேரும் அப்படி ஒரு 2 months முன்னாடி தான் படம் பார்த்தோம். இமீடியட்டாக செப்டம்பரில் ஷூட்டிங் அப்படின்னாங்க. ஒரே ஸ்ட்ரெச்சாக போகலாம் அப்படின்னாங்க. சரின்னு வந்து அப்படி நினைக்கிறதுக்குள்ளே ஆயிடுச்சு. 25 days எப்படி போச்சுன்னு கூட தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணோம். அண்ட் ஆன் செட் 25 days எப்படி போச்சுன்னா வந்துட்டு இவங்க இருக்கிறதுனால தான் வந்து டைம் போனதே தெரியல. எல்லாம் நிகாரிகா அவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நிகாரிகா, சாந்தினி அவங்க 2 பேரும் இருந்ததுனால தான் செட்டே கலகலான்னு இருந்துச்சு. ஆமாம். அவங்க என்ட்ரிலேயே வந்து எல்லாரும் எப்படி இப்போ வந்து ஒரு 6 மணி சொன்னால் 5 மணிக்கு வந்துருவீங்க போல இருக்கீங்க, அந்த மாதிரி ஏன்டா வீட்டுக்கு போய் அனுப்புகிறாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இவ்வளோ ஃபேன்ஸ் பாருங்களேன், எப்படி நாங்களும் இருக்கும் நீங்களும் இருக்கும், போட்டி பயங்கர கடுமையாக இருக்கும் போல இருக்கு. அது என்ன பண்ணுறது, போட்டி தான். பட் இருந்தாலும் அந்த போட்டியில் நான் ஃபஸ்ட்டு போய் நின்றுட்டேன், சீக்கிரம் போய் நின்றுட்டேன். உங்களுக்கு டஃப் கொடுக்காரு போல அவரு? நான் டஃப்புக்கே போகல, நான் போகல, இந்த கேமுக்கே நான் போகல. தான் அப்படி ஜாலியாக வந்து ஜென்ரலாக வந்துட்டு ஒரே பசங்களாக இருந்தால் போர் அடிக்கும்ல, அதனால் அப்படி கலகலகலன்னு. இல்லை அப்போ இங்கேயே இப்படி இருக்குது, இந்த ஒரு ஸ்லாட்லேயே ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் இப்படி பண்ணுறாங்கன்னா ஃபுல் டே க்ரூவோட தான் இருப்பீங்க. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கணுன்னு நிகாரிகா தான் கேட்கணும். நிகாரிகா மேம் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு செகண்ட் விட மாட்டாங்க. நாங்கள் ஷார்ட்டில் இல்லைனாலும் ஹீரோயின் இல்லைன்னா நான் ஷூட் பண்ண மாட்டேன். அராஜகம். ஆமாங்க. இப்போது ஒரு செட்டுக்குள்ளே இத்தனை பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது வந்து அழகான 2 ஹீரோயின்ஸை வந்து அங்கே வச்சுக்கிட்டு இந்நேரம் நாங்கள் பாய்ஸு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பண்ணால் எப்படி? வேண்டாம். ஒரு டைலாக் நான் பேசினா 2 டைலாக் அவங்களுக்கு கொடுத்துடலாங்க, அழகாக இருக்கும், ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும். அப்படி இப்படி டைலாக் யா டு நிகாரிகா. அதான் நான் கிளியராக இல்லை ஒன்றும் சாக்ரிஃபைஸ் பண்ண, இதெல்லாம் சும்மா கேஸ். கிளியராக சொல்லிட்டேன், அவங்க இருந்தால் தான் என்னை கூப்பிடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல நானும் வெயிட் பண்ணுறேன். நானும் அதான் சேம், கொஞ்சம் மாற்றி அவங்க இருந்தால் என்னை கூப்பிடாதீங்க. என்ன சார் இப்படிதான் சார், இல்லை ஒரு அன்பு நம்ம கொடுக்கும் போது அன்பு வேணான்றீங்க. ஆண்கள் வந்து எப்பயுமே வந்து வில் ஷவர் வில் ஓவர்ஃப்ளோ லவ். அது ஏன் நீங்கள் வந்து விட்டு போறீங்க அப்படி? நோட் திஸ் பாயிண்ட். கப் இஸ் ஃபுல்லா? கப் இஸ் ஃபுல்லுங்க. மேம் do you want raisin? What? Raisin. Because you'll take me on a date. Oh my god. I know this line. Of course I know this line. Do you want raisin? Raisinனா அந்த காஞ்சனத்தை வேணுமான்னு கேட்பேனா, இல்லைன்னுவாங்க. இல்லைன்னா or do you want a date அப்படின்னுவேன். டேட் அப்படின்னுவேன். கேட்ச் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? The next 10, did you fall? Did you hurt your knee? Do you want a band-aid? Is your dad a terrorist? சரி போடுங்க. Because you are the bomb. சரி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. I'm not playing cards, but I pull out the queen. ChatGPT, ChatGPT. No, this is my just phone. Google? No Google. Oh, okay. I myself கைவண்ணம் கவிதைலாம் எழுதுவேன். Very nice. Don't try again. பார்த்தீங்களா, இதெல்லாம் தாண்டி நான் வந்து க்யூவில் நிற்கிறேன், நான் ஃபர்ஸ்ட்ல பார்த்துக்கிறேன். நான் கூட கை கொடுக்கும் போது சூப்பர் கெட் மை நம்பர் டு மை மேனேஜர் அப்படின்னு வாங்க இருக்கு நினைச்சேன். பார்த்தா டோன்ட் ட்ரை அகைன் அப்படின்னு. No. நைஸ் டேலண்ட் கீப் இட் ஹிடன் போல இருக்கு. Yes. சார் ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஆக்ஷன் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் சார் ரைட் பர்சன். 2 பேருமே ஏதாவது ஒன்று சொல்லி, ஏன்னா இவ்வளோ பயங்கரமாக பண்ணுறாங்க, நானே திணறேன், எனக்காக நீங்கள் காப்பாற்றணும் ப்ளீஸ் சார். பயங்கரமாக பண்ணுறது இவங்க தான். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. பட் இவங்க அங்கே சொன்னோன்னே டக்குன்னு பிடிக்கிறாங்கன்னா எந்த ஒரு பாம்பே, பெங்களூர், ஆல் லாங்குவேஜஸ் தெரியும் அவங்களுக்கு. அப்போ எவ்வளோ பேர் போட்டிருப்பாங்க. அம்பு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட். ரீக்ரியேட் மொமெண்ட் சார். எதுங்க
அவங்க ஏதாவது பார்க்குறாங்க, யூஆர் அட்டம்ப்டிங்கர், ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறீங்க, அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். ஃபாலோயிங் ஷூட்டிங் அண்ணா பார்க்குறது அந்த இல்லைங்க, எங்களுக்கு எங்கள் டேரக்டர் வந்து அந்த அளவுக்கு வெளியே கொண்டு போய் எங்களை ஷூட் பண்ணலை. ஏன்னா எதுக்கு எங்கள் ஆர்டிஸ்ட்டு வெயிலில் சுற்றக்கூடாது, ஃபஸ்ட்டு கருத்து போகக்கூடாது, செகண்டு. அதனால ஒரே வீட்டில் ஏசி வச்சு குளுன்னு வச்சு தான் எங்களை வந்து ஷூட் பண்ணார். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ ஆர்டிஸ்ட், இப்போ ஹீரோயின்ஸ் இருக்காங்கன்னு வைங்க, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நாங்கள் தான் தெரியும். ஏன்னா அவங்க திரும்பி பார்க்குற இடத்துலலாம் நாங்கள் போய் நிற்போம். பயங்கர எஃபோர்ட் போட்டிருக்கீங்க போல இருக்கு. ஏமா அந்த மாதிரி. ஏன்னா இந்த பஞ்செல்லாம் தெரியாது. சம்திங் இஸ் ராங் வித் மை ஃபோன், வை ஐ டோன்ட் கெட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எ நம்பர், அதெல்லாம் தெரியாது. நான் டைரெக்டாக அப்படியே நிற்கிறது அப்படியே. இல்லைண்ணா, இப்போ அவங்க 25 days போனாங்களே போராட்டமாக இருக்குது. எப்படி நான் அண்ணன் சமாளிக்கிறீங்க நீங்கள் வீட்டில் எல்லாம் பண்ண அடிப்பாங்களே. அதனால் வீட்டில் இதெல்லாம் பண்ணுறது இல்லை. ஓகே, செல்லப்பிள்ளை அமைதியாக இருப்பீங்க, இருக்கிற இடம் தெரியாமல். அவ்வளோதான். நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கணும் சினிமாக்குள்ளே. ரொம்ப லேட்டாக ஃபீல் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. இப்போ அண்ணனுடைய படம்லாம் பார்க்கும்போது மேயாதமான், சிக்ஸரு எல்லாமே எனக்கு சூப்பராக பிடிக்கும். சிக்ஸரில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணும்போது அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ பெருசில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்புறம் ஆலம்பனா வந்து வெயிட்டிங் ஃபார் தட் ரிலீஸ். ஆமாம். ஸோ இப்போ பெருசில் வந்து அவர் அந்த லுக்லேயே வந்து அந்த ஸ்டாண்ட்லேயே தெரியுது, ஐயோ என்னடா அது என்ன பண்ணி வச்சிருக்க அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி தெருக்கி விட்டுருக்கேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. தெரியல, நார்மலாக தான் ஒரு சின்ன ஒரு, ஆனால் ஒரு புது விதமான கேரக்டர். எனக்கு அது பழக்கமே இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு இதில் ஒரு சின்ன ஒரு, அவன் ஸ்டார்டிங் டு எண்டு வந்து ஒரு 1 day நடக்கிறது. அவன் வந்து சரக்கடிக்கிற மாதிரி அந்த 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 ஏரியா நம்மளுக்கு டச் இல்லை. அதுக்காக கொஞ்சம் அதுக்காக ஹோம்ஒர்க்லாம் பண்ணி அது ஒன்று தான் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. கஷ்டமா இருந்துச்சா? ஆமாம், ஆப்வியஸ்லி அந்த மாதிரி நடிக்கிறது அது எப்படி இருப்பாங்க என்ன ஏதுன்னு நமக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. அண்ணா இதுதானே நடிக்கிறது மாதிரி தெரியுது, இதுதானே ரியல் நடிப்பு மாதிரி தெரியுது. அது ஐடியாவே இல்லை. அது சொல்லுங்க. ஓ, கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணணும். பெண்ணை கைட்டிட்டாரு டைரக்டர். கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஒரு சில சீனெல்லாம் வந்து நிறைய டேக்கு போச்சு. ஒரு சீன் ஃபுல் டே எல்லாம் போச்சு. இருந்தாலும் இப்போ ரொம்ப பேஷண்ட்டாக இருந்து எங்களை உங்ககிட்ட இருந்து அவுட்புட்டு ஆமாம் கொடுத்துட்டோம். ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து படம் பார்த்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார், அவர் என்ன கமெண்ட் பண்ணார்? படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்னது தான், ஒரு மைக்கேல் மதன காமராஜன் பார்த்து ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு. இட்ஸ் அ குட் திங். ஏன்னா நாங்கள் எய்ம் பண்ணது அந்த மாதிரி தான். ஒரு ஆண் பாவம், இன்று போய் நாளை வா, மைக்கேல் மதன காமராஜன், அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக தோஸ் ஆர் லைக் கல்ட் ஃபில்ம்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட்ஸ் ஈக்குவல் டு தேட், பட் வி ட்ரைட். ஏன்னா இட்ஸ் நாட் குட் டு கம்பேர் தோஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம்ஸ். மைக்கேல் மதன காமராஜன்லாம் ஒரு கல்ட், ஆண் பாவம். ஆனால் வி ட்ரைட். எனக்கு என்னென்னா அந்த மாதிரி படங்கள் இப்போ இல்லையேன்னு ஒரு வருத்தம் தமிழ் சினிமாவில். ஸோ தோ இட்ஸ் அ டார்க் காமெடி. இப்போ டார்க் காமெடி ஆக்டிங்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்டரில் வெரி ஃபியூ டிரெக்டர்ஸ் தான் அதை கரெக்டாக கையாளுவாங்க, ஸ்பெஷலி நெல்சன் மாஸ்டர். அப்போ நாங்கள் டார்க் காமெடி சப்ஜெக்ட், பட் ஆக்டிங் வந்து அந்த டார்க் காமெடியோட தியரியில் இருக்காது. இது வெரி சிம்பிளாக நேச்சுரல் பண்ணியிருப்பாங்க. அண்ணாவும் தம்பியும், நிகாரிகா, சாந்தினி, அண்ட் தேர் லைக் லாட் ஆஃப் பர்ஃபெக்ட். எல்லாருமே பாலசரவணன் இஸ் அமேசிங். விஜயகாந்த் அண்ணா, விடிவி, கருணா, கிங்ஸ்லி எல்லாமே, கஜா அங்கிள், கார்த்திக் சுப்ராஜ் டேட். ஸோ தே ஆல் லைக் அவங்கவுங்க கேரக்டர் வந்து இதில் வந்து கரெக்டாக ஃபிட் இருந்தது. ஏன்னா எனக்கு இப்படி தான் இந்த கேரக்டர் நான் கேட்டிருந்தேன். இவர் ஒரு ஃப்ரெண்டு பாலசரவணன் த்ரூ அவுட் வரணும், கிங்ஸ்லி ஒரு ஆட்டோ டிரைவர் வருவார், அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ், ஜாலியாக அவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாம் ஒரு படம் தான் ஜாலியாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் படம். ஓகே. அண்ட் நிறைய டேரக்டர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த நடிகர் கூட சேர்ந்து பண்ணால் ஒரு ட்ரீம் பாய் சம்பவமாக ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ கூட ரீசெண்டாக குட் பேட் அக்லி வந்திருக்கும், ஆனால் பார்த்துருப்பாரு நீங்கள் டீசர்லாம், அவர் ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருப்பார். அது மாதிரி நீங்கள் யார் கூட இணைஞ்சு பண்ணணும் அப்படின்றது ஆசை இருக்கா? ஆப்வியஸ்லி தலை தான். வி ஆல் லைக் அதான் நேற்று நாங்கள் டீசர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பியூட்டிஃபுல், ஸ்டன்னிங், லைக் யூனோ இதுதானே எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸ். அந்த இதுதான் வந்து அவர்கிட்ட இருந்து ஆஸ் அ ஃபேனாக நாங்கள்லாம் எதிர்பார்க்குறது. அது வந்து பயங்கரமாக பண்ணிட்டார். ஒரு வில்லனிக்காகவும் இருக்குது. ஓப்பனிங் ஷாட்டில் ரொம்ப எங்கே அழகாக வந்தார். எப்பயுமே இங்கே தான். இப்போ திருப்பி அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மாஸாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த சூயிங்கம் மேட் பார்த்தீங்களா, ஜா மட்டும் தனியாக ஒரு ஜா மட்டும் ஆட்டல வாலியிலேருந்து அந்த ஒரு மொமெண்ட் ரீக்ரியேட் பண்ண மாதிரி
வெரி ஸ்பெஷல் அந்த ஒரு பில்லா அந்த கோட் பில்லா. போட்டு அது இது வர்றது. எல்லாமே இருக்கு. அவர் என்னென்ன எதிர்பார்க்குறோமோ எல்லாமே பக்காவாக இருக்குது படத்தில். Okay, அந்த இதுல ஒரு மேட்டர் நான் ஒன்று பார்த்தேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னது அது? அதேதான் சின்ன நான் வயசு. அவரை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன், வேற எதுவும் பார்க்கலையே. இல்ல அதுதான் அது அந்த சின்ன வயசு அந்த இந்த போட்டோ அதான் சொன்னேன், அவர் ஓப்பனிங் அந்த ஒரு ஷாட்டு வேற லெவல் எங்க காட்டுறாங்க 20 years பேக். ஆயிட்டாரே. இப்போ அது வந்து சும்மா ஃபோட்டோஷாப் கீட்டோஷாப்லாம் கிடையாது, வெளியில தான் அவர் வீடியோஸே வருது. ஆமா, ரேசிங்ல அவர் ஒல்லியானாரு. ஸோ அதை வச்சு அவர் இது ஒரு வெட்டிங்கில் பார்த்தேன் சூட் போட்டு, இதோட எங்கே இருக்காரு பார்க்கலையே நீங்கள்? அதுதான் நீங்க விட்னஸ் பண்ணும்போது, நேர்ல விட்னஸ் பண்ணும்போது அந்த மூமெண்ட் இருக்கும்ல. நேரில் நாங்கள் விட்னஸ் பண்ணலங்க, நானும் அதே வீடியோ தான் பார்த்தேன். அதை பார்த்து தான் இப்போ இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கேன், நானும் திருப்பி ஒல்லியாக எங்கே ஆகணுன்ட்டு. சூப்பர். சுனிலண்ணா ஆல்ரெடி இன்ஸ்பிரேஷனில் தான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து இன்னொரு 3 months ஹார்ட்லி ஏண்டு என்னண்ணா நீங்க தானே அவங்க நியூட்ரிஷனிஸ்ட் மாதிரி, அவங்க ஜிம் கோச் மாதிரி. இல்லை, அவங்க அவங்கக்கிட்ட நிறைய டிப்ஸ் இப்போ தான் வாங்கினேன். மேலே காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுங்கள், இப்படியெல்லாம் பண்ணுங்கள், வந்து டெஃபரெண்ட்டாக நீங்கள் ஒல்லி ஆகிடுவீங்க. how to burn calories அப்படின்னு. ஈஸியாக எக்ஸசைஸே பண்ணாமல் இதெல்லாம் பண்ணுங்கள். அவங்கள பார்த்தாலே கலோரி burn ஆகுமே உங்களுக்கு. அவங்கள பார்த்தாலே. இப்போ என்ன ஆச்சு, 25 days முடிச்சிட்டாரு படம். அண்ணா நீங்கள் பார்ட் 2 எடுத்துருங்க, பெருசு 2ல பெருசு 2 எடுத்துருங்க, ஒரு 50 days போட்டுருங்க. ஒரு 25 ஒரு மனசு வந்து இதாக இருக்குது. பட் பரவாயில்ல, சக்ஸஸ் மீட்டில் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் அடுத்து ஏதாவது கண்டிப்பா. பார்ப்பீங்க. வேற ஒரு படத்தில் மேமே நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க. ஆமாம், பயங்கரமாக போகும் நினைக்கிறேன் காம்பினேஷனில். ஆனால் இந்த படத்தில் இப்போ நாங்கள் 3 பேர் தான் இங்கே இருக்கோம். பட் எங்களை மீறி வந்து எங்கள் மதர் கேரக்டர் ஒருத்தங்க பண்ணாங்க. ரொம்ப சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் தீபாக்கா வந்து அவங்க ரெகுலராக பண்ணுற அந்த காமெடியை எங்கேயும் இது பண்ணாமல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க சாந்தினி, அவங்க இல்லை இன்னைக்கு, அவங்க கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் பாலசரவணன் இப்போ ரீசெண்டாக ரப்பர் பந்துக்கு அப்புறம் பிச்சிட்டார், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எவ்ரிபடி. அண்ட் எங்கள் தலை டோனி ஒரு ஆட்டோ டிரைவராக வருவார், அதுலேயே பிச்சிட்டார், அதை சூப்பராக பண்ணிட்டார். ஓகேண்ணா, லைஃப்லேயே நீங்கள் பண்ண பெரிய சம்பவம், எல்லாருக்கும் இது காமன் கேள்வி, இது நீங்கள் பண்ண சொல்லுங்கள். லைஃப்பில் பண்ண பெரிய சம்பவம் ஏதாச்சும்? சம்பவம்னா எந்த மாதிரி? எனிதிங் தட் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று, நான் என் லைஃப் டைமில் நான் இதை அச்சீவ் பண்ணேன், எனக்கு இது ரொம்ப ப்ரௌடாக இருக்கும், நான் இதை வெளில சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இருக்கு எங்கள் ஹீரோயினை ஃபஸ்ட்டு கேட்போம், அதுக்கப்புறம் మీరే స్టార్ట్ చేయండి இல்ல நீங்க தான் ஸ்டார்ட் எப்படி சொல்றது? இப்போ வரைக்குமே உங்களுக்கு ஒரு இது மேபி இப்போ நீங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது சினிமாவில் போய் ஒரு படமாக நடிச்சணும்னு இருப்பீங்க, அதை நடிச்சு. ஆமாம், ஒரு படமாச்சும் நடிச்சிடணும், நம்ம ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க எல்லாரும். அதே மாதிரி தான் நானும் ஆசைப்பட்டேன். பட் இப்போது 25 படம் முடிச்சு, இது 27 28 அது மாதிரி வந்து இவ்வளோ படம் நடிச்சாச்சு. ப்ளஸ் 2 சூப்பர் ஸ்டாரோட நடிச்சாச்சு, மெயின் சூப்பர் ஸ்டாரோட நடிச்சாச்சு. சின்னது அதை கெஞ்சி கூத்தாடியாக போயிட்டு அவரோட ஒரே ஃப்ரேமில் வந்து ஸ்க்ரீனில் இருக்கணும்னு நம்ம ஒரு கார்த்திக் சுப்ராஜ் அவரை கேட்டு பிடிச்சி பண்ணியாச்சு. அது எல்லாமே ஒரு இப்போது என்னது சின்ன கேமியோ அதுவா இதுவா, அது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். லேட்டராக பார்க்கும்போது வந்துட்டு எவ்வளோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியல, பட் எனக்கு அமைஞ்சது. ஸோ அதுவே பெரிய. நாங்கள் வந்து உங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய சம்பவம்னா தளபதி 2 பேரோட வண்டிலையும் போயாச்சு. ஆனால் இதில் சேஸ் தான் இல்லை, சேஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், அந்த மொமெண்ட்டை கட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆமாம், அது என்னன்னா அந்த மொமெண்ட், அது எல்லாரும் கேட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியும் பின்னாடி என்ன சொன்னார் அவர்? அது அஜித் சாரோ இல்லை விஜய் சாரோ ஏதாவது சொல்லும் போது ஏதாவது பேசினாங்களா ஏதாச்சும்? இதில் அந்த சேஸ் பைக் ஓட்டுறதுல வந்துட்டு ஒரு வீலிங் அடிப்பார், ரொம்ப இன்க்ளைண்டாக போகும். மங்காத்தை பற்றியா? ஆமாம், மங்கத்தை பற்றி என்ன பேசுகிறேன்? ஒன்றும் பேசல, அவர் ஜாலி ஓட்டுவார். அவரு மாட்டிப்பீங்களே. நான் பயந்து, அது நிறைய வாட்டி சொல்லியாச்சு, நான் பயந்து ஒரு 2-3 நாள் போனேன் அவரோட பைக்கில். அதுக்கப்புறம் பயம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா 160 180 போனார், நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அது. ஸோ ரொம்ப ரேசரில் சார் வந்து இப்போ காருக்கு மாறி இருக்காரு. இப்போ கார்லேயும் அப்படி அந்த பேர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட். ஆமாம், இடிச்சு ஜாலியாக வெளில வர்றாரு. ஏன்னா அவருக்கு கரெக்டாக அந்த கார் பல்ஸ் தெரியும். ஓகே. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, மங்காத்தா ஷூட்டிங் அப்போது அதை போய் யூட்டர்ன் பண்ணிட்டு வரணும். அப்போ ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஸோ நோ டிராஃபிக். அங்கே ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேரவேனுக்கு போனோன்னா பெரிய யூட்டர்ன் அடிச்சுட்டு தான் வரணும். பட் இங்கே தானே இருக்குது, வா போகலாம், ஏன்னா டிராஃபிக் இல்லை, க்ளோஸ்ட் ரோட், ஸோ பப்ளிக்லாம் கிடையாது. ரிவர்ஸ்லேயே போனாருங்க 100. ஆமாம், எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இந்த ஜென்ரலாக ட்ரெயினில் உட்காந்தா நம்ம ஆப்போசிட்டில் உட்காந்தா ஒரு மாதிரி போகும்ல, இப்படி அந்த மாதிரி எனக்கு இப்படி போய் கார் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு, இப்படி பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 80 to 100 நடுவில் போனார்.
இது உள்ள உங்கள் மனதில் இருந்துச்சு ஐயா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. விட்டுருங்களா? ஒரு மாதிரி இதாயிடுச்சு எனக்கு. ஆல்ரெடி பைக்கு, திருப்பி கார் ரிவர்ஸில் 100. இந்த சம்பவம் புதுசாக இருக்குல்ல, இது வேற level. ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. பரவாயில்ல, ஓகே. இதுதான் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள். மறக்க முடியாத சம்பவங்கள் ப்ளஸ் இப்போ இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கிறதே வந்துட்டு ரொம்ப கொடுத்து வச்சேன்னு நினச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள் நிகாரிகா, லைஃப்பில் பண்ண பெரிய சம்பவங்கள். I think your parents are not too expressive about their feelings because we come from a very traditional, normal South Indian family. So அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்டியா, ஏதோ சாப்பிடி, இந்த மாதிரி தான் பாசம் காட்டுவாங்க. ஐ திங்க் ஆஃப் லேட் அவங்க கொஞ்சம் கற்றுக்குறாங்க டு டெல் மீ ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ, ஐ லவ் யூ, இதெல்லாம் சொல்கிறது. ஐ திங்க் தட்ஸ் த பிக்கெஸ்ட் திங் ஃபார் மீ பிகாஸ் அவங்க எப்போவே வோக்கலாக சொல்ல மாட்டாங்க. சரி சாப்பிட்டியா, சரி தூங்குனியா, டயர்டாக இருக்கியா, இந்த மாதிரி தான். இப்போது அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் என் லவ் லாங்குவேஜ்னு. ஸோ அவங்க அதை ரீல் பார்த்துட்டு க்யூட்லி நவ் தே மேக் இட் அ பாயிண்ட் எவ்ரி டைம் பிஃபோர் தே கட் த கால், ஓகே லவ் யூ, ஆக்வர்டாக சொல்லுவாங்க, பட் ஓகே லவ் யூ சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஓகே லவ் யூ சொன்னேன், திருப்பி சொல், டோன்ட் மேக் மீ சே இட் அகேன். ஸோ ஐ திங்க் தட் ஹவ் ஃபார் மை பேரண்ட்ஸ் ஹவ் கம். சிறப்பு. இங்கே எந்த நடிகை கூட பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? I'm already asked. சொல்ல மாட்டாங்க. I don't want to actually say because No. You can. It's about like you are no, selling. I mean I'm manifesting, but I don't want to say it out like this. Give an action. You don't want to tell. அது ஓகேவா? எப்படி? Of course, he's my god. Honestly, I'm the biggest fan. He's my god. If I came, Reel with sir, no. I was going to for Jailer, and he fell What sick. happened? He fell sick on the day, and yeah, I think that was the only time I cried for something not happening. That was the only single most moment that. அப்படியே இந்த பக்கம் திரும்புங்க. நெல்சன் சார் கூட பயணிச்சிருக்காரு. தெரியும். அதுக்கு தான் நான் பார்க்கல அவங்க மூஞ்சி. நான் what is this now? You have to make the dream come true. No, I'll make it come true actually. Thank you so much, but I'll make it come true for myself. அது காத்திருக்காங்க. அவங்க பாரு ஃபீல் பண்றாரு. இல்ல நீங்க you made your dream come true, sir. I don't want to take away from that. So I'm sure, like hopefully one day I get to. If not, it's not written for me. என்ன சொல்றீங்க? ரெண்டு அவர் பாருங்க தையல் ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு ரெண்டு பேருக்கு. நீங்க தான் சொன்னீங்க நேத்து, don't tell people I'm married. கல்யாண மாலை மீன்ஸ் மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. Oh, You both. to an already married man. Okay. ட்ரெண்ட் இப்போ. வேணாம் சார், எனக்கு வேணாம் அந்த ட்ரெண்ட். இப்போ நீங்க சொன்னீங்க ஜெயிலர் நடக்கலன்னு. ஐ திங்க் ஐ ஹோப் ஜெயிலர் 2ல it will happen. I think so. No, my biggest thing is being a part of something that he's in any capacity. அது ரீலாவே இருக்கலாம், படமாவே இருக்கலாம், anything. Rajni sir is, I don't think I feel that way about anybody else in the world actually. டெஃபினட்டா we are expecting அந்த ஒரு மொமெண்ட் நடந்துச்சுன்னா நிகாரிகா ஃபேன்ஸ் கிளப் NFC வாழ்க. How that's he just made that up. It's not a thing. அப்பப்போ போட்டு எழுதுறேன் அப்பதான். No. நான் தான் அந்த NFCக்கு president if that happens for me. Any other options? வேற ஏதாவது நடிகர்கள் நடிக்கணும் அப்படின்னு? சிவகார்த்திகேயன். Oh my god, of course. Yeah. I'm trying to think of like little more. மாட்டிக்கிட்டாங்க. No. யார் பண்ணா? தனுஷ் சார், சிவகார்த்திகேயன் சார், அஜித் சார், தளபதி சார். He's finished his last film. Vijay Sethupathi sir, of course. Don't. Yeah. எல்லாருமே. கண்டிப்பா வருவாங்க. She's got all the talent. மெயினா அந்த கண்ணு. ஆனா இவ்வளவு சொன்னீங்கன்னா மைக்ல சொல்ல நான் மாட்டிட்டீங்க. ஓகே. அதனால தான் அதை எடுக்காம சொன்னேன். சூப்பர். ஆனா நீங்க சொல்லுங்க, லைக் அதான் பிக்கஸ்டா நீங்க பண்ண சம்பவங்கள். டென்டிகோ தான் பெரிய சம்பவம். ஆமா, டென்டிகோ பெரிய சம்பவம் இது. ஏன்னா நிறைய வேர்ல்டு வைட் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ஒரு 50,000 ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. அதில் ஒரு 15 ஃபெஸ்டிவல்ஸ் தான் ஏலிஸ் ஃபெஸ்டிவல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ஸில் ஒன்று தான் எஸ்டோனியாவில் பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அதில் காம்படிஷனில் செலக்ட் ஆகி போகிறதே பெரிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 10,000-12,000 படங்கள் வரும். அதில் 100 தான் செலக்ட் பண்ணுவாங்க. 100-120. அதில் போய்
ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வாங்குறதும் பெரிய விஷயம். ஏன்னா இன்னொரு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் சோடர்பர்க் ப்ரொடியூஸ் பண்ண படம் அந்த மாதிரிலாம் எங்களோட காம்படிஷனில் இருக்கும். அதில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம், வின் பண்ணுறது அதோட பெரிய விஷயம். அது இல்லாமல் எகெயின் த சேம் ஃபிலிம் நிறைய இடங்களில் ரீமேக் ஆகுது. ஒரு சின்ன படம் யூஎஸ்ஏயில், ஸ்பெயின், இட்டாலி, அப்புறம் இங்கே இந்தியாவில். ஸோ அந்த படம் தான் எனக்கு ஒரு பெரிய சம்பவம். அதுதான் பெருசுனே இந்த படத்துக்கு வந்துருச்சு பேரும். சூப்பர், அதுதான் பெரிய இது. சூப்பர்ண்ணா. அதான் March 14 பெருசு படம் ரிலீஸ் ஆக போகுது. இது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தீபாவளி மாதிரி நினச்சிட்ருக்கோம். ஜனங்க டெஃபினட்டாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. காமெடி அந்த மாதிரி வந்திருக்கு. இட்ஸ் எ குட் ஃபேமிலி என்டர்டைனர். கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா இப்போ டாக்டர் படம் பார்க்கல அண்ணாவை ரசித்து பார்த்துட்ருப்பேன். அப்போ ஐயோ இன்னும் வந்திருக்கலாமேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அதை என் படத்தில் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். அண்ணா எல்லாத்தையும் ஒரு வைபவோடு சேர்ந்து வைபவ் சாருக்கு அடுத்து அண்ணா தான் த்ரூ அவுட். இதுலேயும் படத்தில் அண்ணன் தம்பி தான் ரியலாகவே அண்ணன் தம்பி. அதான் சொல்கிறேன், ரொம்ப நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி அண்ணாவோட ஃபேன்ஸுக்கெல்லாம் இது ஒரு ட்ரீட்டாக இருக்கும். சிறப்புண்ணா. ஸோ ஈகலி வெயிட்டிங், எக்ஸ்பெக்டிங் March 14 பெருசு திரைப்படத்தை பார்க்க ரொம்ப அவளோட இருக்கும். ஆமாம், நீங்களும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டீங்கன்னா. March 14 இது ஒரு ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரு வில்லேஜ் ஃபேமிலி ட்ராமா, நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் பண்ணணுன்னு. அது இப்படி ஒரு புதுவிதமான ஒரு சப்ஜெக்டில் வந்து பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. அண்ட் த்ரூ ஸ்டோன் பெஞ்ச் அண்டு கார்த்திகேயன் சந்தானம் எங்கள் ப்ரொடியூசர் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அவர் ப்ரெசன்ஸ், அவங்க பேனர் எனக்கு ஃபேமிலி பேனர் மாதிரி. அண்ட் இப்போ புதுசாக அம்பர் லைட் ஸ்டுடியோ அவங்களும் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் உங்கள் ஒய்ஃபும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ்னு இப்போ தான் பார்த்தேன். சிறப்புண்ணா. தேங்க்யூ ஸோ மச் வேல்யூபிள் டைம். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. தேங்க்யூ. SS Music presents Super Weapon Awards 2025 March 2nd சுந்தர் ஸ்டுடியோஸ் சென்னை. ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃப்ரீ பாஸஸை புக் பண்ணுங்க. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.